ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீனி. இந்த வீடியோவில் நீங்கள் வச்சுட்டு இருக்க பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பூட் பண்ணுறதுக்கு தனியாக எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம விண்டோஸில் இருக்கிற சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டை வச்சே நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ என்னோட ஆல்ரெடி பூட் பண்ணி வச்சுருக்க பென்ட்ரைவை நான் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து விண்டோஸ் 10ஓட ஓஎஸ் பார்த்துங்க. நான் வந்து இன்னொரு பென்ட்ரைவை வந்து எப்படி பூட் பண்ணலாம் அப்படின்றத வந்து காமிக்க போகிறேன். இப்போ இந்த பென்ட்ரைவ் நான் எடுத்துடுறேன், வேறு பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஐகான் வந்து நீங்கள் ஓஎஸ் வந்து இப்போ உள்ள காப்பி பண்ணாவே வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணி இங்கேயே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் வந்து வெளியே பூட் மெனுவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பென்ட்ரைவ் வந்து பூட்டபுளாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் அந்த பென்ட்ரைவை. அதை வந்து இப்போ நம்ம பூட் பண்ணுறதுக்கு வந்து ரன்னில் வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லைன்னா நீங்கள் சர்ச் பாரில் கீழே இருக்க சர்ச் பார் கிளிக் பண்ணி அங்கே சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். இங்கே சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாப்அப் விண்டோக்கெலாம் இங்கே வந்து நீங்கள் டெஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் வந்து திருப்பியும் வந்து டைப் பண்ணுற எரர் மெசேஜ் காமிக்கும், திருப்பி வந்து டைப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். அந்த இடத்துல அலோவ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஸ்க்கும் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து எது உங்கள் பென்ட்ரைவ் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் வந்து டிஸ்க் 1 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் 0 வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்காக இருக்கும். அங்கே பாருங்கள், 14 GB வந்து சைஸ் வந்து 14 GB. அந்த 14 GB வந்து அங்கே இருக்குது, 14 GB. அதனால் டிஸ்க் 2, டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஸ்கை வந்து க்ளீன் பண்ணணும். எல்லா ஃபைல்ஸும் டெலீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். வேணா நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு தேவையானது எதனா ஒரு ஃபைல்ஸ் இருந்தால் அதை வந்து பேக்கப் எடுத்து வச்சுங்க. பாருங்கள், க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. லாஸ்ட்டாக நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு கமெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. கரெக்டாக டைப் பண்ணிங்க. எங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் எரர் மெசேஜ் வரும். இல்லைனா சக்ஸஸ்ஃபுல் மெசேஜும் வந்துடும். எரர் மெசேஜ் இருந்தால் கரெக்டாக செக் பண்ணி திருப்பி டைப் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகும். நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். ஓகே, வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதோட ஃபார்மேட்டை வந்து போட்டாகணும். ஃபார்மேட் எஃப்எஸ் ஈக்குவல் டு என்டிஎஃப்எஸ் குயிக். என்டிஎஃப்எஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஓஎஸ் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் FAT32 வந்து போட்டால் வந்து நீங்கள் விண்டோஸ் 7 மட்டும் தான் அதில் பூட் பண்ண முடியும். பிலோ 3 GB அப்படி இருந்தால் ஃபைல் மட்டும் தான் FAT32 ஃபார்மேட்டில் ஆக்சஸ் ஆகும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே என்டிஎஃப்எஸ் போட்டு நீங்கள் காமனாக ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. என்டிஎஃப்எஸ் வந்து இங்கே ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, முடிஞ்சிடுச்சு. என்டிஎஃப்எஸ் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பூட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து என்டிஎஃப்எஸ்ஸே போட்டுங்க. FAT32 வந்து நீங்கள் விண்டோஸ் 7க்கு பிலோ இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் நம்ம ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஆக்டிவ்ன்ற கமாண்ட் டைப் பண்ணி என்டர் அடிங்க. இப்போ பாருங்கள், ஆக்டிவ் ஆகிடுச்சு நம்ம பென்ட்ரைவ். இப்போ வந்து அசைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடணும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்ட பிறகு அசைன்ற ஒரு கமாண்ட் போடலைன்னா உங்களால் பூட் பண்ண முடியாது. அதனால் அசைன் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஓஎஸ் ஃபைல், அதாவது ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நீங்கள் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃபைல் சிஸ்டம் வந்து என்டிஎஃப்எஸ் மாறிடுச்சு. இது வந்து என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல், விண்டோஸ் 10 இருக்கிற ஐஎஸ்ஓ ஃபைல். இதை வந்து நான் அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நான் வந்து வெளியே பூட் மேனேஜரில் வந்து நான் விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்படியே வந்து செட்டப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கனாவே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களால் வந்து ஃபுல் எஃபிஷியன்சி வந்து அதில் பார்க்க முடியாது. அதனால் பூட் மேனேஜரில் போயிட்டு அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிளாக இருக்கணும். நான் ஆல்ரெடி வந்து விண்டோஸ் 10 பூட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து நான் எதுவும் பண்ணலை. இதை அப்படியே விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு விண்டோஸ் 10, விண்டோஸ் 7 எல்லா டவுன்லோடிங் கைடும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். மேலே கார்ட்ஸ்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவும் அடுத்தடுத்து இருக்கும். மறக்காமல் பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே இப்படி போகணும்னு ஓகே பாய்.